இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7. ஆமாங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்லுகிறாங்க. இரவில் உண்டாகும் பயங்கரமாய் இருக்கட்டும், பகலில் பிறக்கும் அம்பாய் இருக்கட்டும், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோயாய் இருந்தாலும், அது பாழாக்குகிற சங்காரமாய் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ அதற்கு பயப்படாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்கங்க. உங்க பக்கத்துல எத்தனை பேர் அதனால் விழுந்து போகட்டும், ஆனால் அது உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாருங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களாங்க? அவர் செட்டைகளின் நிழலிலே நீங்கள் அடைக்கலமாய் இருக்கும்போது, உன்னதமானவரின் மறைவிலே நீங்கள் இருக்கும்போது அது உங்களை சேதப்படுத்தாதுங்க. ஒரு முறை ஒரு காட்டு தீ ஒரு காடு முழுவதையும் எரித்து போட்டுதாங்க. அப்போ அதை ஆய்வு செய்ய போது ஒரு கோழி செத்த நிலைமையில் இருந்திருக்கு. ஆனால் அதில் கோழி குஞ்சுகள் சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்குங்க. அதை தள்ளி போட்டு பார்க்கும்போது அதை செட்டைகளுக்குள்ளே அந்த கோழி குஞ்சுகளை அந்த கோழி பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருந்ததாங்க. அது போல தாங்க அந்த காட்டுத்தீயே எல்லாவற்றையும் எரித்து போட்ட பிறகும் அந்த கோழி குஞ்சுகளை சேதப்படுத்தலைங்க. அதுபோல் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே நீங்கள் மறைவாக இருக்கும்போது எந்த சேதம் வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் கண்களால் பார்ப்பீங்க, ஆனால் அது உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. இன்றைக்கு வாக்கு கொடுக்கிற கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களையும் அவர் செட்டைகளின் நிலையிலே மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அவருடைய செட்டைகளின் மறைவில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.